ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, உங்களுடைய மொபைலில் பாருங்கள் 2 கேமரா இருக்கும். அதாவது வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒன்று இருக்கும், மற்றது வந்து பேக் கேமரா ஒன்று இருக்கும். இந்த 2 கேமராவையும் என்னத்துக்கு நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேக் கேமராவை வந்து நாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஃப்ரண்ட் கேமரா நம்மளை நாம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அதாவது செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நாம் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் முக்கியமான ஒரு சீக்ரெட் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அந்த சீக்ரெட்டை நாம் எனேபிள் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மொபைல் காணாமல் போகிறது, மற்றது வந்து திருடர்கள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இருந்து நம்மளுடைய மொபைலை மீட்டு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு செட்டிங் ஒன்று தான் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் ஒளிஞ்சிருக்கு. இந்த செட்டிங்கை நாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யார் எடுத்தாங்க நம்மளுடைய போனை, எந்த இடத்துல இருந்து அவங்க நம்மளுடைய மொபைலை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, துல்லியமாக வந்து அவங்களுடைய அட்ரஸ், மற்றது வந்து அவங்களுடைய இமேஜ் என்கிற டீட்டெயில்ஸை நாம் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய மொபைலை மீட்டமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸோட நீங்கள் அந்த மொபைலை மீட்டு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு செட்டிங்கை தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய மொபைலில் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷனோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணினதுமே இந்த மாதிரி தான் கேட்கும். இதுக்கு நீங்கள் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுமே இதில் வந்து அட்டம்ப்ட் லிமிட் 1 2 3 4 5 ஃபெயிலட் அட்டம்ப்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது முதல் தடவை அவங்க என்டர் பண்ணுற பாஸ்வேர்ட் ராங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோவை முதல் தடவையை எடுத்துடும். 2வது தடவை அப்படின்னு இருக்குது. 2வது தடவை அவங்க ராங்காக பாஸ்வேர்டை என்டர் பண்ணும்போது 2வது தடவை எடுத்துடும். இந்த மாதிரி 5 வரைக்கும் அட்டம்ப்ட் லிமிட் வந்து போடப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து லொக்கேஷன், இதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க கட்டாயமாக. அலோவ் ஆல் டைம் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஆக்டிவேட் நவ் என்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய மொபைலை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறவருடைய அந்த இமேஜ், மற்றது வந்து எந்த இடத்துல இருந்து உங்களுடைய மொபைலை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு என்கிற அந்த அக்யூரேட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எந்த இமெயிலுக்கு அனுப்புறது என்று கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் எந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும் என்று எதிர்பார்க்குறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்துடுங்க. சரியாக கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க. இதில் வந்து நான் என்னோட இமெயிலை கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து இதில் கேமரா, மற்றது வந்து ஸ்டோரேஜ் ரெண்டையுமே வந்து அலோவ் கொடுத்து ஓகே பண்ணிவிடுங்க, அதாவது ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் என்னுடைய அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு நான் என்னுடைய ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு நான் ராங்காக என்டர் பண்ணி அதுக்கு அப்புறமா சரியாக என்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் என்னுடைய இமெயிலுக்கு நான் போயிட்டு பார்ப்போம். எனக்கு ஏதாவது மெசேஜ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். எனக்கு ஏதோ மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. அந்த மெசேஜ் நான் கிளிக் பண்ணி பார்ப்போம். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல் வாட்டி நான் என்னுடைய பாஸ்வேர்டை ராங்காக பண்ணியிருக்கேன். அப்போ வந்து என்னுடைய இமேஜ் வந்து எடுத்து என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியே என்னுடைய லொக்கேஷனை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். எந்த இடத்துல இருந்துன்னா என்னுடைய ஸ்க்ரீனை நான் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன் என்கிற இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஓலில் போட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேரும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுடைய மொபைல் காணாமல் போச்சுன்னா அந்த மொபைலை நாம் எப்படி மீட்டமைக்கிறது என்கிறத பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.